ரெக்கார்ட் போட்டுக்கிறேன். எத்தனையாவது சொல்லி இருக்கீங்க பார்த்துருக்குறோம். பார்க்கல சார். ரைட், ஓகே. அப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மண்ணரிப்பு ஏற்படுத்துவதில் பின்வரும் எந்த செல்வாக்கு செலுத்தும்? கான்வெட்டுதல். அதிகம் செல்வாக்கு செலுத்துறது கான்வெட்டுறது. அதே போல மண் அகழ்வும் வேறு. இதுல 2 விடையும் கொடுங்க, பிரச்சனை இல்லை. பின்வரும் எது இயற்கையாக ஒரு சுவையான பானத்தை தரும்? இளநீர். இது மின் விநியோகிக்கும் இடம். சரியோ? மின்சார சபை என்று சொன்னா இதை சுத்தி ஒரு ரவுண்ட் இருக்கும். இது எப்படி இருக்கிறபடியா, கம்பி போறபடியா அது மின் விநியோகிக்கிற இடமா இருக்கு. அந்த 5களில யாருக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னா கேட்கலாம். ஊசித்துளை கமராவில் தோன்றும் பிம்பமானது எவ்வாறு தென்படும்? தலைகீழாக ஒரு சிறுத்து காணப்படும். ஆகவே அதுக்கு விடை முதலாவது விடை சரி. அடுத்த பாருங்க. இது முடியக்குள்ள கேள்வி அப்போ ரெடியா இருங்களா? கதிர்காம புனித நகரம் அமைந்துள்ளது. கதிர்காமம் அமைந்துள்ளது மொனராகலை மாவட்டம், ஊவா மாகாணம். அங்கதான் மாணிக்கங்கையும் ஒரு இடமா இருக்குது. அதே போல கதிர்காம புனித நகரை சுற்றி ஓடுற ஆறும் அது. ஒலிம்பிக்கில் ஒன்றோடு ஒன்று இணைந்த வளையங்கள் 5. நீரில் பிணைந்த கலாச்சாரம் அல்லாது கோஷம் மிக பிரித்தோதிய நீரை தெளிக்கிறது சிங்களவர். நீரை கொண்டு ஒழு செய்யறது இஸ்லாமியர். தலையை மூடி வட்டி போடுறதுதான் விடை சரியான. அது எல்லாருக்கும் சைவாக்களும் போடுவாங்க, எல்லாரும் போடுவாங்க. அப்ப அதுல கலாச்சாரம் இல்லைன்னு சொல்லி ஒரு வருஷம் பாஸ் பேப்பர்ல வந்து அது ஓப்பன் மார்க்ஸ் கொடுத்தாங்க. இந்த தையல்ற பேர் என்ன? கம்பை தையல். கவனிச்சு கொள்ளுங்க. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புனித நகர் அனுராதபுரம். ஆனா உண்மையில பிள்ளைகள் இந்த 3மே, அதாவது அனுராதபுரம், கண்டி, பொலனறுவை 3மே கலாச்சாரத்தோட முக்கியமா. அதுல மிக முக்கியமா வாய்ந்தது அனுராதபுரம். கழிச்சல் நோயை பரப்புவது வெட்டி. காற்றின் மூலம் பரம்பலடையும் வித்து. நேற்று படிச்சோம்ல, எண்ணெய். காசி தும்பை வடிவலவன் வெடித்து பரம்பலடையும். சூழல் நேயம் என்று சொன்னால் சூழலுக்கு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தாத திரவம் என்று சொன்னால் வெப்பெண்ணெய் கரைசல். தேவ நம்பிய திசாவாவி. தீக்காயங்கள் ஆற்றுவதற்கு கற்றாழை. நுகத்தடி பயன்படுறது விவசாயம். இதுல நுகத்தடி என்ற என்ன தெரியுமா? அந்த மாடுகளை ஜாயின் பண்றது, கலப்பையில மாடுகளை இணைக்க பயன்படுறது. இதுல கேட்கணும் பண்றாங்க. கவனிச்சு கொள்ளுங்க. 3 இதழ்களை கொண்ட பூ. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 3 இதழ்களை கொண்ட பூ தென்னை. தொடர்பாடலுக்குரிய இலத்தன்னியல் ஊடகம் மின்னஞ்சல். படத்தில் காட்டப்படுவது புளிய மரம். மின்காந்தம் பயன்படுத்தப்படுவது மின்மண். யாரும் ஏதாவது கேட்கணும் பண்றாங்க? சொல்லுங்க. வெச்சிக்கு எத்தனை இதழ் சார்? வெட்சிக்கா? வெட்சிக்கு நினைக்கிற 4 இதழ். அந்த போட்டோ போட்டிருக்கேன் பாருங்களா, குரூப்ல போட்டு விடுறேன். வெட்சிக்கு மகள் 1 2 3 4. சரியா? போட்டோ போட்டு விடுறேன் நான் இது முடியக்குள்ள. சொல்லுங்க. இதை பாருங்க. நீரிழிவு நோயாளி தவிர்க்க வேண்டியது மரவள்ளி. பௌப்பி சாப்பிடலாம் பிள்ளைகள், குரக்கனும் சாப்பிடலாம். ஆனா கட்டாயம் என்ன மரவள்ளி, அதாவது மாப்பொருள் உணவுகளை தவித்துக் கொள்ளும். சூரிய கிரகணம் ஏற்படுவது அமாவாசை நாட்கள். சந்திர கிரகணம் ஏற்படுறது பௌர்ணமி நாட்கள். சரியோ? சந்திரன் இருந்தா தான் சந்திர கிரகணம் பௌர்ணமியில் ஏற்படும். சந்திரன் இல்லாம இருந்தால் சூரிய கிரகணம் ஏற்படும்.
எல்லா அமாவாசையிலையும் ஏற்படாது. அது மூன்று முறை நேர்கோட்டில் வரக்குள்ள சிவப்பு நீலம் கலந்தா ஊதா. அதே போல இது மெல்லிய மென் சவ்வு காணப்படுறபடியா நீர்ல நீந்தக்கூடிய தன்மையா வாத்து. கிளைத்துண்டு நடுவதன் மூலம் கன்றுகளை பெறக்கூடியது கங்கு. நீரில் வாழும் தாவரம் ஐதர் இல்லை. இந்த ஐதர்ல நேற்று கழிச்சு நான் நினைக்கிறேன். ஜிரிசிகா ஜஹானி நீர்ல முற்றாக அமர்ந்து வாழ்றதுதான் இந்த ஐதர்ல. அரசு லட்சணை நிறைவுடன் குறிப்பது தன்னுறைவின் செழிப்பும் அதுல தன்னிறையும் பொலியும் இருக்குன்னா அரசு லட்சணையில தன்னிறையும் பொலிவையும் குறிக்கிறது என்ன நிறைவுடத்துல. சாரி, அரசு லட்சணையில தன்னிறைவும் பொலியும் குறிக்கிறது என்ன? நெற்கதிர் இல்லையா? எல்லாம் மறந்து இருக்காங்க. தார்மீகம் தர்ம சக்கரம். தேசப்படத்தில் பெருந்தெருக்களை குறிக்கிறது சிவப்பு. அது உங்களுக்கு ஷார்ட்கட்லாம் தெரியுமல்ல, ஞாபகம் இருக்கா? சிவப்பு அதாவது பிரதான வீதிகள்ல அடிக்கடி விபத்துக்கள் நடக்கும். அப்ப அது சிவப்பு கலர் ரத்தம் வரும் ஞாபகம் வைக்கிறோம். அதிவேக பாதைகள் ஊதா. அதே போல சிறு வீதிகள் மஞ்சள். இதுல குறிக்கப்படுறது மீன் கொத்தி. இலங்கையின் தேசிய கீதத்தில் உள்ள வரிகள் 29. சூரிய நமஸ்காரம் செய்யறதுக்கு வந்த வேளை காலை வேளை. தியான பையன் 2வது மனதை தளர்த்தல். நமது நாட்டின் தேசிய கொடியில் பச்சை நிறம் குறிப்பது முஸ்லிம் மக்களும் ஏனைய இன மக்களும். புது கை நூல்ல அப்படி இருக்குதா என்ன செந்தூரி? ஓகே. அது ஒரு ஜெயராஜ் நித்திர வண்டிங்களா இல்ல தானே? நான் நேற்று நித்திரி ஒண்ணு சார் தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு வரியா தானே? எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு போல. சரி, எல்லாரும் ஒன் பண்ணிச்சிருக்கிறாங்க. இங்க ஒரு ஆள் இது என்ன கமரா பார்த்துட்டு நித்திர ஒன்று. இலங்கைக்கு உரித்தான வண்ணத்தி பூச்சிகள் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உண்மையாவே ஏன்னா இலங்கைக்கு உரித்தான வண்ணத்தி பூச்சிகள் கிட்டத்தட்ட 570 இருக்குது. சரியா? அதுல முக்கியமானது 270. அதுல மிக முக்கியமானது 64. சீதேவி அரசங்கள் நீர் பரவல் அடைவது காற்றால். மிகச் சிறிய ஒலிகளை கேட்கும் திறன் கொண்டது மான். காது பெருசா இருந்தா என்ன சிறிய ஒலிகளை கேட்கக்கூடியதா இருக்கு. இப்ப யானை எல்லாம் நல்ல நுண்ணிய ஒலிகளை கேட்கும். ஏனுங்கட நாய் பூ மலர்ற சத்தத்தை கூட கேட்கும். சரியா? அப்ப நீங்க நினைக்க வேணாம் பக்கத்து வீட்டுல பதுங்கி போக்குள்ள நாய் படுக்குதுண்டா அது உங்களை காணல. நீங்க கால் வைக்கக்குள்ளையா அது தெரியும் நீங்க வாரீங்க. சரி, அவ்வளவு கேட்டல் திறன் கொண்டது. பாடசாலை ஆய்வு கூடத்தில் இருக்க வேண்டியது திசைதான். இலத்திரனியல் கொடுக்கல் வாங்கலுக்கு பயன்படுவது கடன் அட்டை. கிரெடிட் கார்டு. அதுக்கு பேரே கடன் அட்டை. என வாங்கி செய்தீங்களோ கடன் தான். திறந்து வைத்து சமைக்க வேண்டியது மரவள்ளி. புரத குறைபாட்டினால் ஏற்படும் நோய் வாசிக்கும். மெரஸ்மஸ் உணவு குறைபாட்டால் ஏற்படும். நீண்ட நாள் நீங்க சாப்பிடாம விட்டீங்கன்னா மெரஸ்மஸ் நீங்க செத்து போறதுதான். மாலைக்கண் விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும். பின்வருவற்றுள் எது தொற்றா நோயாக அமைவது? நீரிழிவு. டயபெட்டிக் ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு ஆள் தொற்றாது. அதிகமான சீனி இனிப்பு அதாவது இனிப்பை சாப்பிட்டுக்கிட்டா ஏற்படும். எந்த நீரில் பனிக்கட்டினை இடும்போது விரைவாக கரையும்? சுடுநீர். இதுல யாருக்கும் ஏதாவது சிக்கல ஏதாவது கேட்கணும். கேட்டாதான் போண்டாப்பா பிள்ளை. இது நாம சொல்றது சரி என்று இருக்கக்கூடாது. அடுத்த பாருங்க. ஆழமான கிணற்றில் நீரை எடுப்பதற்கு பயன்படுவது கப்பி. நீராவியால் அவித்து தயாரிக்கக்கூடியது இடியப்பம், பிட்டு, இட்லி, அது மாதிரி மோதகம், கொழுக்கட்டை. அதே போல மருந்து மூலிகைகளை தாவரங்கள் அவிக்கிறது. இதெல்லாம் என்ன தாள்னு சொன்னா நீராவியால். வடக்கு சப்ரகமுவா ஊவா என்பன 3 மாகாணங்கள். சரி, இப்ப சொல்லுங்க பாபு. வடக்கு மாகாணத்தில் இருக்கிற மாவட்டங்களை சொல்லுங்க பாபு.
யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் வவுனியா. அது மாதிரி சப்ரகமும் ஆகல. ரத்தினபுரி கேகாலி வெரி குட். பூவா மதுரை வெரி குட். கமிர்து குட் மார்னிங். குட் மார்னிங் ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, தானிய பயிர் வகைக்குரிய பருப்புக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியது. பயறு எப்பாவனை பொருளை பாவிப்பதன் மூலம் ஏற்படும் பாதிப்பை அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டு சேராங்க. புகைத்தல் பொருள். அதாவது பிள்ளைகள், ஒரு புகைத்தல் சிகரெட் பாக்ஸ்ல 80%, அதாவது இவ்வளவும் எத்தனை வீதம்? 80%. அதால ஏற்படுற பாதிப்பு என்ன செய்யணும்? விளம்பரப்படுத்தணும். அரசாங்கம் சொல்லி இருக்கு. ஆனா அதை விளம்பரப்படுத்தியும் ஆனா நிறைய பேர் தங்களோட உடம்பை கெடுத்து குயிக்க இறக்கணும்ன்றதுக்காக வாங்கி வாங்கி பாவிக்கிறாங்க. கவனித்துக் கொண்டு தரப்பட்டுள்ள உருவில் கினித்தூள் என்று சொல்லப்படுவது. இதுல கினித்தூள் என்று சொல்லப்படுவது என்ன? விளங்கல. எங்களோட வீட்டியை தான் சொல்றேன். அடுத்தது நீர்வாழ். முதலாவிடை சரி. நீர்வாழ் தாவரம் ஐதர் இல்ல, அது ஏற்கனவே வந்த கேள்வி. பின்வருவற்றில் இயற்கை அனர்த்தமாக அமைவது மின்னல் தாக்குதல். உடற்திணிவு சுட்டி பிஐ என்பது நமக்கு தேவையற்றது. இது பார்க்கறது கட்டாயம். ஹைட்டும் வெயிட்டும் வேணும், அதாவது நிறையும் உயரவும் வேணும், அகலம் தேவையில்லை. அப்ப அதுக்கு என்ன விடை? இரண்டாவது சரி. இலங்கையில் படகமுவ, அதுல கமுவன்றதுல படகமுவ காணா பூனாண்டு மாத்து பூனா, அதாவது குருநாகல் மாவட்டம், வடமேல் மாகாணம். விடை இரண்டாவது சரி. படகு என்று ஞாபகம். படகு படகமுவ வனம் சிங்கராஜா வனத்தை போல ஒரு வனம் தான். அதாவது சிங்கராஜாவோட பரப்பு குறைஞ்ச ஒரு வனம். அதாவது இது வடமேல் மாகாணத்துல. இப்ப நான் கொழும்புக்கு போக்குள்ள அந்த சோழன் எல்லாம் வச்சு வைப்பாங்க, உயர் உயரமான மரம் எல்லாம் நிற்கும் எல்லாம், அந்த ஏரியா தான். அதாவது நீங்க குருநாளுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முதல் இருக்கிறது. செம்மஞ்சள் நிற முட்டையிடுவது நத்தை. மஞ்சள் நிற முட்டையிடுவது செம்மஞ்சள் என்று கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்தது, மண் சரிவு அபாயம் இல்லாத மாவட்டம் யாழ்ப்பாணம். அதாவது இலங்கையில இருக்கிற கரையோர மாவட்டங்கள் 14 பிள்ளைகள் மண் சரிவு குறைவா இருக்கு. மற்ற உள்ள இருக்கிற 11 பெரும்பாலும் என இதா இருக்கு. அதே போல பழத்திற்கு வெளியே வித்து காணப்படுவது மரமுந்திரி. இலங்கை பரிச்சை திணைக்களத்துக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 1911 1929. அதே போல 1910 என்னத்துக்கு அழைக்கிறார்? கண்டுபிடி சொல்லுங்க. இதெல்லாம் தந்திருக்கிறார் உங்களுக்கு. எதுலன்னு சொன்னா நிலவு, அதாவது நிலவும் பாடுமென்ற அழகுல 13வது அழகுல 4ஆம் ஆண்டுல பின்பக்கம் வேற அந்த இதெல்லாம் அடிச்சு தந்திருக்கிறோம். இலங்கையில் பார்லமெண்டத்தை சுற்றியோடு மாறு வியவண்ணோயா. இதுல மகாவலி கங்கை இலங்கையில மிக நீளமான ஆறு, 335 கிலோமீட்டர் ஓடுது. திருகோணமலையில கடலோட கிழக்கு ஷார்ட்கட் மகாத்திருட. இலங்கைக்கு அண்மையில் அமைந்துள்ள நாடு. இதுல பக்கத்துல இருக்கிறது இல்லையா? இலங்கை தீவுகளில் ஒன்று அனலை தீவு. பாராமணி பயர் என்று அழைக்கப்படுவது கவுப்பி. தனது நாக்கை வெளியே நீட்டி பூச்சிகளை பிடிப்பது ஓனா. இது புக்கில்லாக்கள் நான் இப்ப PDF போடுவேன். துளஞ்சி மிஸ்லாகல் எலி கடிச்சு ஏன்னா இப்படித்தானே நோட்ஸ் நாம யாரு தெளிவா வச்சு கொள்றாங்க. யாருகிட்ட இப்ப கையில இதுக்கு என்னட்ட சார் சரி, எல்லா டைம் இருக்கு. அப்ப அது சந்தோஷம். கட்டிக்க நல்ல பிள்ளைகள கவனிச்சு கொள்ளுங்க. ரைட். எத்தனையாவது வெள்ளி பார்க்கணும்? 63வது.
63. மாமிச உண்ணி வந்து பருந்து. இரண்டாவது விடை சரி. அடுத்து செம்மஞ்சள் நிறத்தை பெற சிவப்பு மஞ்சள். சிவப்பு மஞ்சள், செம்மஞ்சள், சிவப்பு நீலம், ஊதா. திசையறி கருவியை காட்டும் முள் எப்போதும் காட்டுவது வடக்கு திசை. அந்த திசையறி கருவியில பயன்படுத்தப்படுற காந்தம் என்ன காந்தம்? ஊசிமுனை காந்தம். ஊசிமுனை காந்தம். காயொன்றை முழுமையாக நடுவதால் புதிய தாவரத்தை பெறுவது. பின்வரும் தாவரங்களில் எண்ணெய் பெற்றுக்கொள்ள முடியாதது. கத்தரி. வீதி குறியீடு குறிப்பது பாதசாரி கடவுள். முன்னால் வருமா? டைமண்ட் ஷேப் வந்தா தான் முன்னாள்ன்றது. மகாசேன மன்னால் கட்டப்பட்டது மின்னேரியா. இந்த குளத்தை கட்டினபடியா அவன் மின்னேரியா தெய்வம் என்று மக்களால் அழைக்கப்பட்டான். இலங்கையின் முதலாவது பிரதமர் டி.எஸ்.ஏ. நாயக். வில்லியம் கோபல்லாவை இலங்கையினுடைய முதலாவது ஜனாதிபதி. சார், வில்லியம் கோபலாவ சுதந்திர இலங்கையின் முதலாவது ஜனாதிபதி இல்லையா? இல்ல, அவரை சும்மா ஒரு இதுக்கு வச்சு, அதாவது ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இருந்தவர். ஒரு எலெக்ஷன், அதாவது தேர்தல் விதிமுறைகளுக்கு அமைய அவர் வரணும். அடுத்த பாருங்க, வேறுபட்ட இதழ் அமைப்புகளை கொண்ட பூ. அகத்தி. ஏன்னா ஒரு இதழ் பெருசா இருக்கும், ஒரு இதழ் சின்னனா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அகத்தி. குறியீடு குறித்து உணர்த்தி நிற்பது வீரிய அபிவிருத்தி அதிகார சபை, ஆடிடி. சரியோ? சூரியன் பூவை நாடி வருவது வௌவா. முதலாவது உடை சொல். உடலை நோயிலிருந்து பாதுகாக்கிற உணவு கீரை, அதாவது கார்போஹைட்ரேட் உணவுகள், சோறு, இடியப்பம், பிட்டு, ஈரப்பலா, பான், ரொட்டி, சீனி, இதெல்லாம் மாப்பொருள் உணவுகள். இது உடலுக்கு சக்தியை தரும். முட்டை, மீன், இறைச்சி, பால், சோயா வரை, சோயா பால், இதெல்லாம் புரத உணவுகள். இது உடலை வளர்க்கும். கீரை, பொன்னாங்கனி, வல்லாரை, பழங்கள், மரக்கறிகள் எல்லாமே உடலை நோயிலிருந்து பாதுகாக்கிற உணவு. அப்ப விடை அதுக்கு என்ன வேறு? கீரை. இலங்கைக்கு முதலாக வந்த வெளிநாட்டவர் போர்த்துகீசர். ஷார்ட்கட் என்ன? போடலாம் ஒரு ஆட்டம். போர்த்துகீசர் வந்த சும்மா இருக்க கூட, இதுகளை நோட் பண்ணணுமா? 1505 வந்தவங்க. அதே போல ஒல்லாந்தர் வந்தது 1658 வந்தவங்க. பிரித்தானியர் என்று சொல்லப்படுகின்ற ஆங்கிலேயர் வந்தது 1796. அப்ப ஆங்கிலேயர் முழுமையா இலங்கையை கைப்பற்றியது 1815 ஆண்டு. இலங்கை சுதந்திரம் அடைந்தது 1948 ஆண்டு. அந்த ஆண்டுகள் கவனம் இல்லை. அதே போல இலங்கை குடியரசானது 1972. இரண்டாவது குடியரசு யாப்பு தயாரிக்கப்பட்டது 1978. 1505 போர்த்துகீசர் வந்தது. 1658 ஒல்லாந்தர் வந்தது. 1796 வந்து ஆங்கிலேயர் வந்தது. 1815 இலங்கை முழுவதையும் ஆங்கிலேயர் கைப்பற்றியது. அதே போல 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்தது. 1972 இலங்கை குடியரசானது. இலங்கை 9 மாகாணங்களை குறிக்கிறது. சரியான உடை சரி. நீர் மாசடையும் வழிமுறையில் அடங்காதது நீரை வடிகட்டு. இலங்கையில் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1945. இலங்கை பார்லமெண்டத்தை தலைமை தாங்குபவர் சபாநாயகர். அவர பொறுப்பு கிழதார் பார்லிமெண்ட். ஒரு நாளைக்கு 100 கேள்வி பார்த்தா போதும். அடுத்தது பாருங்க, பெறப்பட்டுள்ள இசைக்கருவி வகையை சார்ந்தது. வாயால ஊதுறபடியா அது என்ன கருவி? துளை கருவி. இருக்கிறபடியா காற்று கருவி என்று இதை சொல்றது. தரமான புத்தகத்திற தர சான்றிதழ் ISBA. SLDA பற்பசை இருக்கு. அதே போல SLS தரமான பொருளுக்குரிய இலங்கை தர சான்றிதழ். இலங்கையின் மிகப்பெரிய குளம் சேநாயக சமுத்திரம் அம்பாறையில் இருக்கு.
பூனை இரையை கண்டறிய பயன்படுத்துவது மீசல். இலங்கையில் விற்பனையாகும் மண்ணெண்ணெய் நிறம் இப்ப சிவப்பு, இதுக்கு முதல் நீலம். இலங்கை தேசிய கொடியில் காணப்படாதது பூரணகும். இலங்கை குடியரசாகியது 1972 ஆண்டு. பலதா மாளிகை அமைந்துள்ளது கண்டி. யாருக்கும் ஏதாவது டவுட்னா நீங்க கேட்கலாம். ஆனா இனி தொடர்ந்து துளசி முடியும் வரைக்கும் சூம் கிளாஸ் நடக்கும். பலதா மாளிகை ராய்த்தோட்டி வசந்த கால பறவை என்று அழைக்கப்படுவது குயில். இப்ப எங்களுக்கு ஏப்ரல் மாசம் பிறந்தா குயில்ற சத்தத்தை நீங்க கேட்கலாம். பறவைகள் கூடு கட்டாத மரம் இலந்தை மரம். தேசிய இலச்சினையில் காணப்படாத அம்சமாக இருப்பது. தேசிய இலச்சினையில காணப்படாதது அரசியல். மனதிற்கு விருப்பமான செயல்களை காணும் போது மகிழ்ச்சி. உலகில் சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. சூரிய குடும்பத்தின் மிக வெப்பமான கோள் புதன். ஏனென்றா சூரியனுக்கு பக்கத்துல இருக்கு. அடுத்த பாருங்க, பச்சன் ஒளியை கூறாக்குவதற்கு பயன்படுத்தப்படுவது எண்ணெய். பொது சுகாதார பரிசோதனை PHI. ஊறுகாய் தயாரிக்க பயன்படுவது தேசிக்காய். ஆனைக்கால் நோயை பரப்புவது அனோபிளஸ் மலேரியா. கியூலெக்ஸ் யானைக்கால், அதாவது கியூலன் லெக்ஸில குத்துதண்டா ஆனைக்கால், அதான் கியூலெக்ஸ். ஈடிஸ் டெங்கு சிக்குன்குனியா, இது ரெண்டையும் ஏற்படுத்தும். கண்ணாடி பொருட்கள், கண்ணாடி வெட்னஸ் கையில சிவப்பு கலர் ரத்தம் பெறும், அதால விடையதுக்கு சிவப்பு. 100 கேள்வி பார்த்திருக்கிறோம். தாவர கொழுப்பு மாஜரி. பதுளை மாவட்டத்தில் அமைந்துள்ள பதுளை மாவட்டம் ஊவா. அடுத்த பாருங்க, இரவில் மலரும் பூ மல்லிகை. இலங்கை தேசிய கொடியில் சிங்கத்தை காலில் வலது காலில் வால் இருக்குது. நீலம் சிவப்பு கலந்தா ஊதா. தரமான தேயிலை இடும்போது இளம் மஞ்சள். இது மறக்க மாட்டீங்கன்னு, இளம் மஞ்சள் கலர் ஞாபகம் இருக்கிறையா? சரி, சரி, என்ன ஞாபகம்? அடுத்தது இவ்வொரு குறிப்பது இலங்கை தேசிய இலச்சினை. சந்தையில் பொருட்களை வாங்குவோர், வாங்குறாள் நுகர்வோர், விற்கிறாக்கள் வியாபாரி, அவங்களுக்கு பொருளை பேசுறாக்கள் தரகர். பிராணி காணப்படும் விசேட திறன் தெளிவான பார்வை. கிட்டத்தட்ட 6000 அடி உயரத்துல இருந்து கீழே இருக்கிறத கிளியரா பார்க்க. 6 கால் ஈ தேனை மட்டும் உணவாக கொள்வது வண்ணத்தி பூச்சி. வித்துக்களை கொண்டு செய்யப்படும் ஆக்கம் அல்பனா. வித்துக்களை அவிக்கி சாப்பிடுவோம், அப்ப அல்பனா. தாளம் மடிக்கி செஞ்சா ஒரிகாமி, கிழிச்சி செஞ்சா கொலாச். மடியோ ஈகோ ஆவி, இதுதான் சொற்கள். இலங்கை இலவச கல்வியினுடைய தந்தை CWW கண்ணங்கரா. அதிக அளவு கார்போஹைட்ரேட் கொண்டது மரவன். விவசாயிகளின் நண்பன் மண்புழு. எல்லா மாத்தவருக்கும் பொதுவான இடம் சிவனொளி பாதமலை கதிர்காமம். 2 பேர். நீராவியில் அவிக்கும் உணவு பிட்டு. வித்துக்களை நீக்கி சமைப்பது அல்லாது கேட்கிறாங்க வெண்டிக்காய். அப்ப எது வித்தோட சமைக்கிறது கேட்காங்க. எல்லா காலங்களிலும் காய்க்கும் மரம் பப்பாஸ். மரமுந்திரி ரம்புட்டான் பங்குனி மாதம் பூக்கும், ஏப்ரல் மாதம் காய்க்கும். 5ஆம் மாசம் உங்களுக்கு பழம் பெறும். வேடுவர்களின் நடனம் கிரித்தொரங்கு. பார்லமன்றத்தை சுற்றி ஓடுவது தியவண்ணோய. மண்ணை வளமாக்குவது மண்புழு. ஆபத்து வேளையில் உடலை இத்துள் வித்து போல சுருட்டிக் கொள்வது ஆமடி இல்ல. குட்டியின்றி இனப்பெருக்கும் பிராணி வௌவால். நுவரெலியா பிரதேசத்தில் தெளிப்பா வளர்வது தேயிலை. விவசாயி பயன்படுத்தும் உபகரணம் கலப்பை. எலுமிச்சை சாறு. நாங்க சி, இது புளிக்குது, விட்டமின் சி இருக்கு அதுல. புளிப்பு சுவையுடைய இதுல எல்லாம் விட்டமின் சி இருக்கு. நீர்வரப்பு நோயை பரப்பாதது எலி. இலைகளின் முட்கள் காணப்படும் தாவரம் தூதுவளை. இது கார்த்திகை பூ. இலங்கையின் புழக்கத்தில் உள்ள தொலைபேசி இலக்கங்களின் எண்ணிக்கை 10.
உங்களோட போன் நம்பரை சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். தேசப்படங்களின் நீர்நிலைகளை குறிப்பது நீலம். சரி, அப்ப நாங்க 132 கேள்வி பார்த்துருக்கிறோம். மீதி கேள்வி வந்து நாளைக்கு காலையில பார்ப்போம். பார்த்து ஒரு 5 நாள்ல அதை முடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு ஐக்கு புத்தகம், அதாவது 1000 கேள்வி இருக்கிற ஒரு சின்ன ஐக்கு புத்தகம் ஒன்று அடிச்சு தரும். சரி, அந்த புத்தகத்தை நீங்க என்ன செய்யலாம், ஒவ்வொரு நாளும்